சொல்லுங்கள், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ப்ரெசன்டேஷனுங்கிறது வந்து ஒரு கலை சார். பரதநாட்டியம் வந்து புஸ்தகத்தை படிச்சுட்டு ஆட முடியாது, அரங்கேற்றம் பண்ண முடியாது. நீச்சல் புஸ்தகத்தை படித்து பண்ண முடியாது. ஸோ ப்ரெசன்டேஷன்றது நம்மளுடைய அறிவு, திறமை, பேசும் திறமை, சமயோஜித புத்தி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இது 3 கலந்த ஒரு கலவைனா, ஒரு பயிற்சி வகுப்புலையோ இல்லை ஒரு 10 நாள் வந்து ஃபீல்டில் வேலை பார்த்து, மார்க்கெட்டில் போய் சந்தையில் வேலை பார்த்து சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது. அனுபவ ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டக்கூடிய விஷயம். அப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கணும், பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ்ன்றதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல வர்றவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், விற்பனை தொழில் தான் நம்ம தொழில் செய்யணும்னு நினச்சி வந்தால் வெற்றி இருக்குன்றதும் நம்ம நம்பிட்டோன்னா 10% சக்ஸஸ் ரேட்னு சொல்லுவாங்க, ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில வியாபாரங்களில். ஒரு சில வியாபாரங்களில் 50% அப்படின்னு சொல்லுவாங்க. 10%ன்னா 10 பேரை பார்த்தா ஒருத்தர் விற்பனை கொடுத்தா அது 10%. இந்த ஒருத்தர் முதலாவது ஆளாகவும் இருக்கலாம், 10வது ஆளாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் 20 பேருக்கு 2 பேருங்கிறதும் 10% தான். அது 19, 20வது ஆளாகவும் இருக்கலாம். அந்த பொறுமையோடு நம்ம பண்ணணும், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு நியூட்டனுடைய 3வது விதி மாதிரி எதிர்வினை இருக்கும், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து அனுபவ ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். சமயோஜித புத்தியோட சரியான நேரத்தில் நம்ம பேசக்கூடிய சரியான வார்த்தைகளை பேசுகிறதும் முக்கியம். பேசக்கூடாதவற்றை வந்து தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பற்றி நிறைய நாலேஜ் இருக்கும். ப்ரெசன்டேஷனில் வந்து நான் முதல்ல சொன்னேன், இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங், உங்களுடைய தேவை என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டா அந்த தேவையில் தீர்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசினா போதும் இல்லைங்களா. சிலர் என்ன பண்ணாங்கன்னா அங்கே போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது பதில் ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது. முக்கியமாக சூழ்நிலைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறது எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் சார். திருப்பத்தூர், வேலூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஒரு விற்பனைக்காக போயிருக்கிறோம். அவர் முதலே சொல்லிட்டாரு, நான் டோட்டலி நாட் ப்ரிப்பேர்ட், எனக்கு கொஞ்சம் கூட மனதளவுலையோ ரெடியாக தயாராக இல்லை நான் இப்போது, அதனால் வேண்டாம் சார் அப்படின்ட்டார். இல்லை சார், ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசலாமே, ஜஸ்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை பற்றி சொல்கிறோம், பேசலாமே. அதுக்கப்புறம் வாங்குறது நாங்கள் ஒரு வாக்குறுதி நான் தரேன், உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், கம்பல் பண்ண மாட்டோம். தகவல்களை சொல்லிட்டு போன திருப்தியாவது எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அவ்வளோ தூரம் வேலூர்லேருந்து நாங்கள் போயிருந்தோம். தென் ஒரு ஈஸி ஆகிட்டார். ஓகே, ஒரு டீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. பேசிகிட்டே இருக்கும்போது அவருடைய வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு இருக்கும்போது அவருடைய பொண்ணு ஒரே குழந்தை அப்படின்னாரு. பொண்ணுக்கு பேர் என்னங்க அப்படின்னு சொல்லும்போது ரித்தம் ஸ்ரீ அப்படின்னாரு. ரித்தம் ஸ்ரீ, வித்தியாசமாக இருக்க பேர் அப்படின்றதான் எல்லாருடைய அணுகுமுறையாகவும் இருக்கும். எனக்கு எங்கேயோ படித்த ஒரு தகவல் அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. சார், உங்கள் பொண்ணுடைய பேரில் இந்த ரித்தம்ன்ற வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தை தானே? ஆமாம். அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது தெரியுமா? என்ன மகத்துவம் இருக்குது? வித்தியாசமான பேர். இல்லை சார், ரித்தம்ங்கிறது மியூசிக்கு, ரித்தம்ங்கிறது வந்து ஒரு இசை, சரியான தாளக்கட்டுக்குள் வரக்கூடிய ஓசை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதெல்லாம் விட உயிரெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய AEIOU, அந்த உயிரெழுத்துக்கள் இல்லாத லாங்கஸ்ட் வேர்டு இங்கிலீஷில் வந்து ரித்தம்னா அப்படின்னு ஒரு தகவல் சொல்லும்போது அவருக்கு வந்து உண்மையில் நடந்ததுன்னா அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டார் அவர். ஸோ ரித்தம்ன்ற அந்த வார்த்தை வந்து உயிரெழுத்துக்கள் AEIOU இல்லாத மிகப்பெரிய வார்த்தையா? ஆமாம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ப மாட்டேங்க, அந்த இடத்துல விற்பனை கிடைச்சிது. நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட ஒரு நல்ல. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல தேவையானவற்றை சொல்வதும் சரி. இது ஒரு புறம். ஆனால் இன்றைக்கும் விற்பனை பிரதிநிதிகள் சந்திக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம போகிறதுல ஒரு பாதி பேர் வந்து இதை எதிர்த்து கேட்குறதும், நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி வகையில தான் நம்ம அதிகம் பேரை சந்திச்ச வேண்டியது. அதை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு தனி கலை. அது அப்ஜெக்ஷன்றது வந்து என்னென்னா, இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் சேல்ஸ். அப்ஜெக்ஷனே சொல்லலைன்னா அந்த இடத்துல சேல்ஸ் ப்ராசஸே நடக்கலை. விற்பனைன்ற ஒரு விஷயமே நடக்கலைன்னு அர்த்தம். நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா இட் இஸ் நாட் சேல்ஸ். நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்கன்னா நான் சொன்னதை கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்ஜெக்ஷன்றது வந்து வாடிக்கையாளர் விற்பனைக்கான முதல் கதவை திறந்து விட்டுருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் கிடையாது. ப்ரெஷர் கொடுக்க ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும். விற்பனையில் வந்து எனக்காக இதை செய்யுங்க, இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததில் வந்து ரொம்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேனா விற்க போகிறேன் அப்படின்னா, இந்த பேனாவை நான் விற்க போகிறேன் அப்படின்னா, ஒரு விற்பனையாளர்லாம் எனக்கு இந்த பேனாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு வாடிக்கையாளராக உங்களுக்கு 10 பேனாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த 10 ட்ரை பண்ணி அதில் ஒன்றில் நீங்கள் திருப்தி ஆகி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கும்போது, விற்பனையாளரை விட சில நேரங்களில் வாடிக்கையாளர்களுக்கு தான் நிறைய அறிவு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த அப்ஜெக்ஷன்ஸ்ன்றது 4 வகையாக பிரிக்கலாம் சார். ஒன்று வந்து எப்படின்னா,
சின்சியரான முதல்ல ரெண்டாக பிரிக்கிறோம். சின்சியர் அப்ஜெக்ஷன், இன்சின்சியர் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு. உண்மையான மறுப்பு, அப்ஜெக்ஷன் தான் மறுத்து சொல்லுது. இன்னொன்று வந்து போலியான மறுப்பு. எனக்கு பிடிக்கல எந்திரிச்சு போன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த போலியான மறுப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியே கிடையாது, டெக்னிக்ஸும் கிடையாது. தொடர்ந்து சந்திப்பதன் மூலமாக ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தணும். இதில் எல்லாத்துலேயும் பேக்ராப்பில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் என்னை விற்காமல் என் பொருளை விற்க முடியாது. இதை நான் மனசில் புரிஞ்சுக்கிறேன். அப்ஜெக்ஷன் வருதுன்னா சின்சியர் அப்ஜெக்ஷன்னா என் பொருள் மேலே இருக்கக்கூடிய விஷயம், இன்சின்சியர் அப்ஜெக்ஷன்னா என் மேலே அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தனியாக பிரிச்சிடலாம். இந்த சின்சியர் அப்ஜெக்ஷன் சொல்லி உண்மையான மறுப்புகள். இந்த மறுப்புகள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒவ்வொரு மறுப்புகளுக்கும் ஒரு முறையை கையாளலாம். உதாரணத்துக்கு வந்து என்னுடைய பொருளில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வந்து அட்டை தான். அட்டை எனக்கு பிடிக்கல சார், இந்த அட்டைக்கு வந்து லைஃப் வந்து இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது ஒரு அப்ஜெக்ஷன் தான், இது சின்சியரான அப்ஜெக்ஷன் தான். நான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த அட்டை உண்மையிலேயே வந்து இது தரக்குறைவான அட்டையாக இருந்ததுன்னா இந்த அட்டையை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அட்டையை விட்டுருங்க சார், அட்டைங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், நீங்கள் நாளைக்கே பைண்டிங் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிற தகவல்களை பாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அட்டை நல்லா இருந்து நீங்கள் தவறாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, தவறாக புரிஞ்சுருந்தீங்கன்னா அந்த அட்டையை பற்றி நான் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன கன்ஃபியூஷன் நடக்கும்னா, இது நீங்கள் அட்டையை பற்றி சொல்கிறீங்க, இந்த அட்டை தரமானதா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னா, தரமான அட்டை இருக்கும் பொழுதே நான் என்ன பண்ணேன், அட்டையை விட்டுருக்குன்னு சொன்னால் அது நானே எனக்கு மதிப்பு குறைச்சிக்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே ஒரு சயின்ஸ்னால் ஒரு அனுபவபூர்வமான சில பிரிவினைகள் வச்சுருக்கிறோம் எங்களை. அந்த வகையில் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் மறுக்கும் போது நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்கு எடுத்து சொல்லணும். அதே நேரத்தில் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது சம்டைம்ஸ் இரிட்டேஷனே உண்டாக்கிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணலாம், எந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்கிற அதை ஆர்கியூவே பண்ணக்கூடாது சார். டிஸ்கஷன்ன்றது வேற, ஆர்கியூமெண்ட்றது வேற. என் நிலைப்பாடை வந்து நான் உறுதி செய்து கொள்வது என் வீட்டில் தான் நடக்கணும், உங்கள் வீட்டில் பண்ணக்கூடாது, உங்கள் ஆஃபீஸில் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்கஷன், சேல்ஸ் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலில் நான் தான் பெருசாக நீங்கள் தப்புன்ற அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கிறது நிச்சயமாக ஈகோவை டச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய அந்த தான்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உறுத்துதல் தொடுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்ம ஒரு பெரிய ஒரு முக்கியம் ஒரு ரொம்ப அருமையான பொருளை கொண்டு போயிருந்தாலும் நம்மளை அனுப்பிச்சிட்டு வேற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அதை வாங்குவாங்க, இவர் வாலண்டரியாக போய் வாங்குவாங்க. அது நடந்திருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஓகே, ஸோ ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அந்த வகையில் நம்மளுடைய விற்பனை அப்படிங்கிறது வந்து பல சமயங்களில் நம்ம முதல்ல போய் ப்ரெசென்ட் பண்ணி நடக்கும்போது அங்கேயே நடந்துடலாம், ஓகே சரி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நடக்கலாம். பல சமயங்கள் அப்படி நடக்கிறது இல்லை. நிச்சயமா சார். அதுக்காக நம்ம அதை விட்டுறவும் கூடாது. நிச்சயமா இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது தான் பல சமயத்தில் நமக்கு ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃபாலோ அப்போட முக்கியத்துவம் தான். ஃபாலோ அப்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கணும் சார். ஒன்று வந்து விற்பனை முழுமையாக்கல், நடந்த இடத்துக்கு சேவைக்கான சார் நல்லா இருக்குங்களா, பொருள் நல்லா வேலை செய்துட்டு இருக்குங்களா, இந்த மாதிரி டச்சு ரொம்ப ரெகுலராக இல்லாமல் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபோன் கால் விஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபாலோ அப் இருக்கணும். ஏன்னா குறை இருந்தால் வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து குறைய சொல்கிறது இல்லையே, அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க இன்னும் ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணால் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ரெஃபரல் 1:250 அந்த பெனிஃபிட்டு. விற்பனை முழுமையாக்கல் உடனே நடக்காதுன்றது எல்லா துறையிலையும் பொருந்தும். ஒரு வாடிக்கையாளர் வந்து 7 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். மிஸ்டர் நூர்தீன் சொல்லி ஒரு வாடிக்கையாளர். அவர் வந்து ஒரு பொருள் விற்பனை, ஒரு ஆயில் காப்பீடு விற்பனைக்காக அவர்கிட்ட வந்து பேசும்பொழுது நான் மேலாளராக இருந்தேன், பட் இருந்தாலும் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட அதை பற்றி பேசுகிறது வந்து வழக்கம் தானே. அப்போ அவர் முடியாதுன்றார். நான் ஒரு வளர்ச்சி அதிகாரியாக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்ட விஷயம், நான் கிளை மேலாளராகி முதுநிலை மேலாளராகி மண்டல மேலாளராக ஆகிட்டேன் இந்த 7 வருஷத்தில். 7 வருஷமாகவும் அவர் கூட தொடர்பில் தான் இருந்தேன். சில விஷயங்கள் தகவல் பரிமாற்றம் உள்ளது, அவருடைய ஒரு ரீச்லேயேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணுகுதல்லையே இருந்துகிட்டு இருக்கும்போது 7 வருஷம் கழித்து அவர் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினார். அப்போ இது வந்து எல்லாருமே இப்போ 7 வருஷம் ஆகுமானா இல்லை, இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லைங்களா, ஒரு இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒரு மாதத்தில் வருவாங்க. நான் எப்படி நேர்மையாக இருக்கிறேன், எப்படி தெளிவாக இருக்கிறேன்றதை பொறுத்து இன்னொரு பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி தொடர்பில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ரெஃபரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் இந்த பொருளை வாங்கவில்லை என்றாலும் நான் இன்னொருவருக்கு சிபாரிசு செய்கிறேன், அப்போ நான் வந்து என்ன விற்கிறதுக்கு தொடர்பில் இருந்து ஆகணும். அது 1 வருஷமா 1 மாதமா 7 வருஷமா 10 வருஷம் கூட இருக்கலாம். தொடர்பில் இருக்கிறதுனால நிச்சயம் நல்லது தான், நிச்சயமாக நல்லது தான். இந்த ரெஃபரல் பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும். அதாவது ஒருத்தரை வந்து நம்ம அணுகிறதுக்கே சிரமப்பட்டு
இனிஷியலாக அவர் என்ட்ரியே கொடுக்காம முயற்சி பண்ணி இப்படிலாம் இருந்த சூழல் போக, அந்த விற்பனைக்கு பிறகு அந்த விற்பனையை தாண்டி அவர் ஒரு நம்மளோட ஒரு நெருங்கிய நண்பராகவும், கிட்டத்தட்ட இந்த விற்பனையை தாண்டி அவரோட நம்ம தொடர்ந்து பழகிறவராகவும், அவர் மூலமா நமக்கு பல நடக்கிற அனுபவங்கள் நிறைய நடக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன். இது உண்மை சார். அதாவது நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, ஃபாலோ அப்ன்றது 2 வகையாக பிரிச்சிடணும். விற்பனை முழுமையாக்கல், சேல்ஸ் க்ளோசிங்ன்ற வார்த்தை நான் உபயோகிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ முழுமையாக்கல்னா அங்கே தொடர்தல் இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பொருளை நம்ம சரியான முறையில் விற்றுருந்தா, அதாவது ஐடென்டிஃபைங் அ நீடு, ஒரு தேவையை நாம புரிஞ்சுக்கிறது அல்லது ஒரு தேவையை உருவாக்குதல், இந்த 2ஐயும் செஞ்சுட்டு, 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்கள் என்னுடைய குடும்ப நண்பராகிறீங்க. டெஃபினட்டாக குடும்ப நண்பர். ஏன்னா தெரிஞ்சு போன ஒரு ஆளுக்கு நான் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்வதற்கோ கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வதற்கோ யோசிக்க வேண்டாமே. ஸோ இப்படியாக படிப்படியாக வந்து நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோன்னா கூப்பிடுவாங்க. ஒரு தடவை வந்து ஒரு அனுபவம் சார், ஒரு 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 5000 ரூபாய் ஒர்த்து உள்ள ஒரு பொருளை வந்து ஒருத்தட்ட விற்கிறோம். அவர் அதுதான் வாங்க முடியும் அப்படின்றாரு. ரொம்ப ஆனால் அவருடைய தகுதி ரொம்ப அதிகம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அவருடைய தகுதி வந்து ரொம்ப அதிகம். அவர் நினச்சா ஒரு 3 லட்சம் ரூபாய் கூட எங்கள்கிட்ட வாங்கலாம். ஆனால் 5000 ரூபாய்க்கு பொருளை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டார். அவங்களுடைய மனைவி வந்து எங்கள்கிட்ட சில இந்த நாங்கள் கொடுத்த பொருள் சம்பந்தமான சேவைகள் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு போய் செஞ்சு கொடுத்தோம். அப்போ அவங்க தனியாக அவங்க கணவர் இல்லாதனால வேறு சில ஹெல்ப் கேட்டாங்க. ரெஃபரன்ஸ் கொடுத்தோம். இவங்களை பாருங்கள், உங்களுக்கு இது கிடைக்கும், ட்ரெயின் டிக்கெட். நான் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் அனுப்புகிறேன். இந்த மாதிரி நம்ம தொடர்பு இருந்தோம். ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க மனைவி வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முதலே சொல்லியிருக்காங்க ஃபோனில், நெட்லலாம், இந்த மாதிரி இந்த நிறுவனத்தை சேர்ந்த பசங்க வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ வந்தோடனே எங்களுக்கு வீட்டுக்கு வர சொன்னார். டின்னர் சாப்பிடணும் அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸ்கூல் சீட்டு அவருடைய பையனுக்கு ஸ்கூல் சீட்டுக்கு சாதாரண விஷயம். ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒருத்தர் நமக்கு வாடிக்கையாக இருப்பார். ஒரு ஃபோன் கால், ஒரு பெரிய செலவு இல்லை. அவருக்கு அது பெரிய விஷயம், ஃபாரினில் இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. அப்போ கூப்பிட்டாரு, டின்னர் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாரு. டின்னர் கொடுத்தாரு. நானும் என்னுடைய விற்பனை பிரதிநிதியும் போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த டின்னருக்கு வேற ஒரு குடும்பம் வந்திருக்கு. அவங்கள எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, இவர் 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பொருள் வாங்குறாரு. அவர் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட பொருள் வாங்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ 5000 வந்து 10 லட்சமாக 6 மாதத்தில் முடிவடைஞ்சதுக்கு காரணம் வந்து தொடர்பு கொள்ளுதல் தான். இதில் வந்து இவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடியது அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கு இளைஞர்கள் வந்து முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த துறை சார்ந்து நிறைய பேர் வர முடியும். இப்போ இன்றைக்கு உங்களுடைய அனுபவத்தில் எந்த அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் இந்த துறை சார்ந்து வர ஆசைப்படுறாங்க, இல்லை எண்ணிக்கை உங்களுடைய தொடக்க காலகட்டத்துக்கு இன்றைக்கும் ஒப்பிடும்போது இந்த துறையில் வர விரும்புகிறவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் சார். குறைஞ்சிருக்கு. ஆமாம், சதவிகிதம் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் பெருகிருக்கு. நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசில் வந்து வேலை போயிருமோன்ற பயத்தில் வந்து ரொம்ப பயம், அந்த பயம் இருக்கும், வேலை போயிடக்கூடாதுன்னு. வேலை வாய்ப்புகள் கம்மி. இப்போ குளோபலைசேஷன் சொல்லி தொலைத்தொடர்பு துறை, வங்கிகள் துறை, மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து பொதுமயமாக்கப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சதவிகிதத்தினர் வந்து சேல்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க ரொம்ப கம்மி. பை ஃபோர்ஸ் வராங்க. இன்னொன்று இல்லைன்னா வேறு வேலை கிடைக்கல, ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமேன்ற அந்த ஃபோர்ஸ் தான். அது ஒரு வகையான ஒரு இன்டர்னல் ப்ரெஷர், அதில் வராங்க. அந்த மாதிரி 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு 8 பேர் போயிடுறாங்க வேறு ஏதாவது தொழிலுக்கு. பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்த ஒரு மாணவர் வந்து ஒரு கால் சென்டரில் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. ஏன்னா அவர் சரியாக சொல்லிக் கொடுக்கல, அதுதான் உண்மை. வந்து உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் வந்து ஃபைனல் இயர் கடைசி வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி நடத்துகிறேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வேலை தேடணும்னா என்னென்ன துறைகள் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா எஃப்எம்சிஜின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எஃப்எம்சிஜிங்கிறது ஒரு துறையாச்சு, நிறுவனம் இல்லையே. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெளிவில் எம்பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறது. நான் யாரையும் குறை சொல்லலை இந்த இடத்துல. ஏன்னா நம்ம புஸ்தகம் அதை மனப்பாடம் பண்ணி அது எழுதும்பொழுது அதுக்கு உண்டான மார்க் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் படித்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க, கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு கருத்து நிலவரது உண்டு, அதை நம்ம இன்னைக்கு மாறி இருக்கா, மாற்றலாமா? இந்த சேல்ஸ் அப்படிங்கிறதே வந்து பெண்களுக்கு இல்லை, வெளியில் போகக்கூடாது, அலையிறது, இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ்லேயும் கேர்ள்ஸ் நல்ல டாப்பில் வர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர்களாகவும் தேடுறாங்க. இந்த சூழல் பற்றி சொல்லுங்க.
ஆக்சுவலாக சேல்ஸ்னா வந்து கருத்துருவா அப்படிம்பாங்க. இப்போ என்ட்ரி அதான் சொல்கிறாங்க. இன்னுமே நான் கற்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ இது வந்து அது உண்மை இல்லை. அது ஓகே, அது இருக்கட்டும். அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் தான். பட்டு வெற்றியே இல்லாமல் சிகப்பாக இருந்தால் என்ன பிரயோஜனம். ஸோ பெண்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னா இப்போ சமீப காலமாக முதல்ல வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பெண்களுடைய வரவு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு விற்பனையில். இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பெருநகரங்களில் சிறு நகரங்களில் வந்து பெண்கள் வந்து நிறைய விற்பனை துறைக்கு வராங்க. நிறைய வெற்றியாளர்களாக இருக்காங்க. இப்போ மருந்து விற்பனை பிரதிநிதி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வரணும். என்ன ரீசன்னா, பெண்கள் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அப்போ நமக்கு ஆபத்து எங்கே தான் இல்லை, எதில் தான் வந்து ரிஸ்க் இல்லைன்னு அப்படி பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஆபத்து இருக்க தான் செய்யுது. ஸோ பெண்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, முதல்ல வந்து இன்சின்சியர் அப்ஜெக்ஷன்ஸ் குறையும். ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு பொண்ணு அலையவிடமா, ஐயோ பாவம் பொண்ணு அலையவிடக்கூடாது, இது ஆம்பளைங்கன்னா நாளைக்கு வாங்கலேன், அடுத்த வாரம் வாங்கலேன், ஒரு 4 நாள் கழிச்சுட்டு வாங்கலேன், இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு. ஸோ தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்காது. இன்னொன்று என்னென்னா, பெண்கள்ங்கும் போது முடிவை வந்து சொல்லிடுவாங்க. வாடிக்கையாளர்கள் தீர்க்கமாக சொல்லிடுவாங்க. ஒன்று உனக்கு உங்களுடைய பொருள் பிடிச்சிருக்கு, உங்கள் சேவை பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, நான் உங்களுக்கு விற்பனை தரேன் இல்லை தரல, இது வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது எல்லா ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அண்டர்லைனிங் தி ப்ரெசன்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் இருக்கிற மாதிரியே நம்ம இருக்கிறத விட வித்தியாசமான ஒரு ஆளாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக ஜெயிக்கலான்றது ஒரு ஃபார்முலா. அப்போ எல்லாருமே வந்து நிறைய ஆணாதிக்கம் உள்ள ஒரு துறையில் ஒரு பெண் வந்தாங்கன்னா, 2 பெண் வராங்க, 10 பெண் வராங்க போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து ஆண்கள் இருக்கும்போது ஒரு பெண் வந்து டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது உடனடியாக வந்து அந்த டாக்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அந்த இடத்துல கோடிட்டு காட்டிடுறாங்க. அப்போ அந்த பெண் அந்த கம்பெனிலேருந்து அந்த கிளாண்டோ ஃபார்மாவா அந்த ஃபார்மா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து அவங்க வரலாம், போட்டி கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக போட்டி கொடுக்குறாங்க. பெண்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவமானங்களுக்கு அஞ்சுபவர்கள், இன்சல்ட்டுன்னு சொல்லுவாங்க அது தமிழில் வந்து. அப்போ நான் வந்து ஏதாவது தெரியாமல் போய் பேசி அவர் வந்து என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ற அந்த கான்ஷியஸ் உள்ளுணர்வு அதிகம்ன்றதுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க, ப்ரிப்பேர்டாக போகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்துருமே. இன்றைக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த துறை சார்ந்து நிறைய பேர் தேவைங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை. ஆனால் அந்த எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள் இந்த துறையில் நுழையிறவர்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவர்களுக்கு நம்ம ஒரு அட்ராக்டிவ் விஷயத்த சொன்னோம்னா அவர்களும் ஆர்வம் காட்ட முடியும். அது வந்து பண ரீதியான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எந்த ஒரு வேலையிலையுமே வந்து ஒரு ஃபிக்ஸட் சேலரி தான் இருக்க முடியும். இந்த விற்பனையில் மட்டும்தான் எல்லை கிடையாது. நீங்கள் சேலரி தாண்டின ஒரு இன்சென்டிவ் நீங்க நினைச்சா உங்க சம்பாதித்த முடிவு பண்ண சேலரி சின்னதாக வேரியபிள் தான். அதை பற்றி சொல்லுங்க, அதனோட அட்ராக்ஷன் சொல்லுங்க. ஒரு மனிதன் சார் எந்த ஒரு செயலையும் அவர் கேட்குற ஒரே கேள்வி, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, எனக்கு இதில் என்ன இருக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற தேவை இல்லை, அவர்கிட்ட போய் பணம் கிடைக்குன்னு சொல்றது தப்பு. ஒருத்தருக்கு வந்து உதாரணத்துக்கு சென்னையை விட்டு வேறு எந்த ஊருக்கும் நான் போக மாட்டேன்றவர்கிட்ட போய் ப்ரொமோஷன் ஆகலாம், ப்ரொமோஷன் ஆனால் நீ சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணலான்றதும் தப்பு. ஸோ மணி இஸ் ஃபஸ்ட்டு ப்ரைம். அதுக்கடுத்து வந்து குரோத், வளர்ச்சி. மூன்றாவது வந்து ரெக்கக்னிஷன், மதிப்பு, ஒரு பாராட்டுதல். இந்த 3மே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லா துறையிலையும் எல்லா வேலையிலும் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஓப்பனாக நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுங்கும் போது டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வளரக்கூடியது நமக்கு 3மே மணியும் குரோத்தும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் விற்பனையில். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சார், எனக்கு வந்து நான் வந்து ஒரு வளர்ச்சி அதிகாரியாக வந்து ஆயுள் காப்பீடு நிறுவனத்தில் சேரும்போது எனக்கு 30 வயசு, 28 வயசு சேரும்போது. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு 45 வயசில் இருக்கிற ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தார். அவர் வந்து நிர்வாக அதிகாரியாக இருந்தார். அவர் வந்து என்னோட 4-5 ஸ்டெப்பு மேல் பதவியில், அந்த வெர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடுத்த 1 வருஷத்துல அவர் அப்படி தான் இருந்தார். நான் பிரான்ச் மேனேஜர் ஆகிட்டேன். அடுத்த 2வது வருஷம் அவர் அப்படியே தான் இருந்தார். நான் சீனியர் பிரான்ச் மேனேஜர் ஆகிட்டேன். 3வது வருஷம் நான் ஏரியா மேனேஜர் ஆகும்போது அவர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வராது. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் வந்து சார்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி, சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது.
இந்த க்ளோரினஸ் வந்து மற்ற ப்ரொஃபஷனில் ஸ்லோவாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுனா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. வெற்றி எந்த அளவுக்கு இருக்கோ, நேர்மை எந்த அளவுக்கு இருக்கோ, உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இதில் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை வேகப்படுத்திக்கலாம். அன்லிமிட்டெட் ஆக்சலரேட்டர் இந்த வெஹிக்கிளில். வாழ்க்கையில் வந்து சேல்ஸ்ன்ற ப்ரொஃபஷன் ஏறி உட்காந்துட்டானா அன்லிமிட்டெட் ஆக்சலரேட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோ ஜெரார்டுன்னு ஒருத்தரை பற்றி கார் விற்பனையாளர் சொல்கிறேன். அவர் இப்போ விற்பனை பண்ணுறதில்ல. ஆனால் அவர் பேச கூப்பிட்டா 10 லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இல்லைங்களா அவருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கிற ஒரு கூறு வந்து சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க, பலருக்கு அது அட்வான்டேஜ் தான். அதாவது நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ண முடியும், நிறைய இடங்களுக்கு செல்ல முடியும். அந்த அனுபவங்களை சொல்லுங்க. பயணம் என்பது வந்து முக்கியம், அது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதாவது பயணம் வந்து ஒரு மனிதனை பண்படுத்தும், முழுமையாக்கும்னு சொல்லிட்டு பயணத்தை வந்து எதிரியா பார்க்கறது இல்லை மக்கள். ஆனால் ஒரு வசதி இல்லாத பயணத்தை தான் வந்து அவங்க ஏற்க மறுக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் ரிசர்வேஷன்ஸில் ட்ரெயினில் இப்போ ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் எங்கே வேணால் போகலாம். அடிக்கடி பயணம், சொந்த வேலை, சொந்த குடும்பத்துக்கு வந்து சொந்த நேரத்தை செலவழிக்க முடியலன்ற விஷயங்கள், விரக்திகள் நிச்சயம் வரதான் செய்யும் விற்பனையில். காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரையாரிட்டைசிங்னு சொல்லுவாங்க, முக்கியத்துவம் கொடுத்தல். கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்பொழுதுன்றதை நான் தான் தீர்மானிக்கணும். சரியான திட்டமிடுதல் மூலம் இந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம சரியான நேரத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது. ஸோ பயணம் என்பது திட்டமிடுதல். அகைன் நம்ம திட்டமிட்டுட்டு இருந்தோம்னா பயணம் வந்து எளிமையாக தான் இருக்கும், கடினமாக இருக்காது. பயணம் வந்து ரொம்ப அனுபவம். ஒரே ஊருக்கு நம்ம 100